ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுந்தர். நம்ம இன்றைக்கி கோயம்புத்தூர் வந்திருக்கோம். ஈசாயாக்கா போகிறோம். கோயம்புத்தூர்லேருந்து ஈசாயாக்கா 32 கிலோமீட்டருங்க. நம்ம ஈசாயாக்கா போகிற வழி இது. பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இயற்கையாக இருக்குது. இதுதான் ஈசாயாவுடைய என்ட்ரன்ஸு. வாங்க உள்ளே போகலாம். ஈசாயாக்கா 1994 ஆரம்பிச்சிருக்காங்க. ஈசாயாக்கா ஆரம்பித்த பேர் ஜகி வாசுதேவ். ஈசாயாக்காவுடைய கேட்டுங்க இது, ஃபஸ்ட்டு கேட்டு. இந்த கேட்லேயே ரொம்ப பெரிய பெரிய கல்லாம் வச்சு ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய கல் எடுத்து மேலே வச்சுருக்காங்க. அந்த கல் எத்தனையோ டன்னு இருக்கும் பொழுது அது மேலே லிங்கம் வச்சுருக்காங்க. அப்படியே பாருங்கள், நான் காட்டுறேன். இங்கே ஒரு புக் ஸ்டால் வச்சுருக்காங்க. இந்த புக் ஸ்டாலில் பார்த்தா சர்க்குரு சாமி நிறைய புக்குங்களாம் இருக்குது. நிறைய ஆன்மீக புக்கெலாம் இருக்குது. இந்த ஈசாயாக்கா ஆசிரமம் வெள்ளிங்கிற மலை அடிவாரத்தில் இருக்குங்க. ஈசாயாக்கா வெள்ளிங்கிற மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. சிவன் சாமியோட ஹைட்டு 112 அடி, வெயிட்டு 500 டன்னு. வருஷம் மகா சிவராத்திரி அன்றைக்கி இங்கே பெரிய விழா நடத்துகிறாங்க. சாமியை பார்க்குறது சாமி அப்படியே வானத்துலேருந்து நம்மளை பார்க்குற மாதிரி இருக்குங்க. ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்துல சாமி தரிசனம் பண்ணுறது மனத்துக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. மக்கள் எல்லாம் பார்க்கணும். இங்கே பாருங்கள், கடவுள் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக எல்லாம் பாருங்கள். இங்கே ஒரு சாமி சின்ன லிங்கம் வச்சுருக்காங்க. அந்த லிங்கத்துக்கு தீர்த்தம் வாங்கி எல்லாம் அபிஷேகம் பண்ணணும். நானும் பண்ணேன். நீங்கள் வந்தாலும் பண்ணுங்கள். தீர்த்தம் வாங்கி
இங்கேருந்து பின்னாடி ஆசிரமம் இருக்குங்க. அந்த ஆசிரமத்தில் வந்து தியான லிங்கம் வச்சுருக்காங்க. அப்புறம் உள்ள கோயில் இருக்குது. இங்கேருந்து 1 கிலோமீட்டர் இருக்கும். அது உள்ளே அலோவ் பண்ணுறாங்களா தெரியல. நான் உள்ளே அலோவ் பண்ணால் காட்டுறேன், இல்லை அப்படியே பின்னாடி காட்டின வரேன் பாருங்கள். இங்கேருந்து மாட்டு வண்டியில் இட்டு போகிறாங்க கோயிலுக்கு. ஒரு ஆளுக்கு 10 ரூபா டிக்கெட்டு. நல்லா மாட்டு வண்டியிலே அப்படியே இறக்கியாக இட்டு போகிறாங்க. இதுதான் வந்து ஆசிரமத்துடைய என்ட்ரன்ஸுங்க. இது உள்ளே போகிறது அவ்வளோ இல்லைன்ட்டாங்க கேமரா எடுத்துன்னு. இப்போது நான் கேமரா எல்லாம் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். உள்ளே வந்து ஒரு தியான மண்டபம் இருக்குது. ஈஸ்வரன் வச்சு ஒரு தியான மண்டபம் வச்சுருக்காங்க, ஈஸ்வரன் சாமி வச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கோயில் இருக்குது. ஒரு செயற்கையான நீர் ஊற்று ஒன்று இருக்குது, குளம் மாதிரி. உள்ள ஒரு அமைதியாக இயற்கையாக இருக்குங்க எல்லாமே. நீங்கள் வந்தால் பாருங்கள். நம்ம இப்போ வெள்ளியங்கிரிக்கு ஈஸ்வரன் கோயிலுக்கு போயின்னு இருக்குங்க. இங்கே மலை அடிவாரத்தில் ஈஸ்வரன் கோயில் இருக்குது. நான் அப்படியே காட்டுறேன் வாங்க. நாங்கள் ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கோங்க. சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகிறோம்.
நம்ம வெள்ளிங்கிரி ஈஸ்வரன் கோயிலுக்கு வந்திருக்கோங்க. இந்த ஈஸ்வரன் கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில். இங்கே வந்து வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு பெரிய திருவிழா நடக்குது. அதே மாதிரி மலை மேலே வெள்ளிங்கிரி மலை மேலே கோயில் இருக்கான். அதுக்கு வந்து 7 வாரம் விரதம் இருந்தால் மேலே போகணுமா. இது விநாயகர் கோயிலுங்க, பாருங்கள். இவர் வந்து வெள்ளிங்கிரி ஈஸ்வரருங்க. பக்கத்துலேயே அம்மன் இருக்காங்க, பாருங்கள். அப்படியே காமிச்சினே வர பாருங்கள். நம்ம கோயம்புத்தூர் வந்து ஈஸ்வராக பார்த்தங்க. இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன். எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேருங்க.